முக்கிய செய்தி. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி தோல்விக்கு காரணம் என்ன என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம் கேட்டிருக்கிறார். தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி 40 தொகுதிகளில் ஒரு தொகுதிகளில் கூட ஏன் வெற்றி பெறவில்லை என்று விளக்கம் கேட்டு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம் கேட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், வணக்கம். யார் யாரிடம் இந்த விளக்கமானது கேட்கப்பட்டுள்ளது? இது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அண்மையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பாஜக சில மாநிலங்களில் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை. தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைவாக கிடைத்திருப்பதோடு சில மாநிலங்களில் பாஜகவுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் நிலவுகிறது. குறிப்பாக யூபியை பொறுத்தவரை 35 தொகுதிகளுக்கும் மேல் குறைவாகவே இந்த முறை பாஜக பெற்றிருக்கிறது. அதே தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த முறை பாஜக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கூட ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. பாஜகவினுடைய வாக்கு வங்கி சதவீதம் அதிகரித்திருந்தாலும் கூட அது இடங்களாக கன்வெர்ட் ஆகவில்லை என்கிற ஒரு விஷயம் பாஜக தலைமை மிக மும்முரமாக ஆய்வு செய்து வருகின்றது. எனவே எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் பாஜக எதிர்பார்த்த வெற்றிகளை பெறவில்லையோ, இடங்கள் குறைந்திருக்கிறதோ, அது குறித்து மாநில வாரியாக பாஜக அந்த தேர்தல் முடிவுகள் குறித்து ஆய்வு செய்வது வழக்கம். ஏன் தங்களுக்கு வாக்கு வங்கி குறைந்தது, ஏன் இடங்கள் குறைந்தது, ஏன் இடங்கள் கிடைக்கவில்லை என்பது குறித்தெல்லாம் பல்வேறு மாநிலங்களில் பாஜக அந்த ஆய்வுகளை மேற்கொள்வது வழக்கம். அந்த அடிப்படையில் தமிழகத்திலும் ஏன் அது இடங்களாக மாறவில்லை, அதை சரி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும், ஏன் என்ன யுக்தியை அமைத்திருந்தால் பாஜகவிற்கு இடங்கள் கிடைத்திருக்கும் என்பது குறித்து பாஜக தலைமை ஆய்வு செய்து வருவதாகவும், இது குறித்து தமிழக பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர்களிடம் பாஜக மேலிட தலைமை சில கருத்துக்களையும் அறிக்கைகளையும் கேட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் அண்மையில் தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை வெளிப்படையாக ஊடகங்களில் சில குற்றச்சாட்டுகளையும் குமுறல்களையும் வெளிப்படுத்தி இருந்தார். இன்றைக்கு ஹைதராபாத்தில் விஜயவாடாவில் நடைபெற்ற ஆந்திர முதல்வரின் பதவியேற்பு விழாவில் கூட தமிழிசை அவர்களிடம் அமித்ஷா அவர்கள் சில எச்சரிக்கும் துணியில் சில விஷயங்களை கூறியதான காட்சிகள் கூட வெளியாகி இருந்தது. எனவே இது குறித்து இந்த பிரச்சனையினுடைய பின்னணி என்ன, அடிப்படை என்ன என்பது குறித்தும் விளக்கங்களை அளிக்குமாறு தமிழகத்தை சேர்ந்த மூத்த தலைவர்களிடம் பாஜக தலைமை கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.